ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று காலை வேளைகளை தேவனை ஆராதித்தீர்களா? விசுவாசத்தோடு தேவனை ஆராதித்து வேதத்தை வாசித்தீர்களா? தேவனை நேசித்தீர்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா! போகட்டும் என கருமையானவரே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 43வது இறை வார்த்தை. வெளியே வா. இயேசு உரத்த சத்தமாய், இயேசு பலத்த சத்தத்தோடு சொன்னார். இயேசு வீடெல்லாம் சொல்லிட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டாராம். எங்கிருந்து? லாசருவின் கல்லறைக்கு முன்னதாய் நின்று. லாசரு உடல்நல குறைவோடு இருக்கிறார், சுகவீனப்பட்டு இருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்டதாய் என் வேதம் சொல்கிறது. யோவான் நற்செய்தியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்கிறது. அவரிடத்தில் வந்து சொன்னார்கள். அவரோ கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி பின்னும் தாமதித்து வந்தாராம். வந்துதான் ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்துக்குள்ளாய் இருந்த அந்த லாசருவின் கல்லறையிலிருந்து சொல்கிறார், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, இன்றைக்கு நீ எதிலிருந்து வெளியே வர வேண்டும்? குடி பழக்கத்திலிருந்து, புகை பழக்கத்திலிருந்து, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து இன்றைக்கு வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, கடன் பாரத்திலிருந்து சிக்கி கண்ணீரோடு கூட கடந்து வருகிறாயோ, அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு எல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டியா, இதுக்கப்புறம் என்னையா எனக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது, இதுக்கப்புறம் எதுவும் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற? பெயர் சொல்லி அழைத்த தேவனவர் உங்களை என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகும் முன்னதே என் கருவை அவர் கண்கள் கண்டன என்று தாவீது சொல்கிறார். பெயரிட்டு அழைத்திருக்கிறார். லாசருவின் பெயர் சொல்லித்தான் அழைத்தார். மருத்துவம் உதவி செய்யாது, மனிதர்கள் உதவி செய்யாது, ஆனால் தேவனோ உதவி செய்யும்படியா இறங்கி வந்தார், அற்புதங்களை செய்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நிற்கிறார். உனக்கு முன்னதாய், உன் குடும்பத்திற்கு முன்னதாய், உனக்கு முன்னதாய் நின்று உன்னை பார்த்து சொல்கிறார், வெளியே வா. எதில் வெளியே வர வேண்டும்? ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்கிறாய். இயேசு லாசரு கல்லறைக்கு முன்னதாய் நின்றார். உனக்கு முன்னதாய் இயேசு வந்திருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளாய் இயேசு வந்திருக்கிறார். அவரிடத்துல பேசு. எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினச்சி மற்றவங்க சொல்லலாம், ஏன் நீங்கள் கூட நினைக்கலாம், இதுக்கு மேலே ஒரு தொடக்கம் உண்டா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, இன்றைக்கு உன்னை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காங்கல்ல, அதே இடத்துல உன் தலைகளை உயர்த்த அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ருசி பார்த்தவர், உயிர்த்தவர் உயிரோடு இருக்கிறார். அவரே அவர் வாயினால் சொல்கிறார், வெளியே வா. லாசரு உயிரோடு எழுந்து வந்தானா. அவனை கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டது, அவிழ்க்கப்பட்டது. அவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தான், அவரோடு இருந்தான், அவரை குறித்து அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எதில் இருக்கின்றீர்கள்? நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கீங்களா? அதிலிருந்து வெளியே வா, அதிலிருந்து வெளியே வா. நீங்கள் என்ன சொல்லலாம், பிரதர் டெய்லி ஜெபிக்கன்னு நினைக்க, ஒரு நாள் ஜெபிக்கிற, ஒரு நாள் ஜெபிக்க முடியலை, ஒரு நாள் தேவனை ஆராதிக்கிற, ஒரு நாள் ஆராதிக்க முடியலை, ஒரு நாள் வேதத்தை வாசிக்கிற, ஒரு நாள் வேதத்தை வாசிக்க முடியலை. அங்கலாய்த்து நிற்கிறாயோ, ஆண்டவர் சமூகத்தில் வா. உனக்குள் இருக்கிற இந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட, அவர் அதிலிருந்து கொண்டு வருவார். வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். அவன் உயிரோடு எழுந்து வந்தான். உயிர் தெளிந்தவர், உயிரோடு இருக்கிறவர் உன்னை அழைக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்பட உன்னை விட்டுக்கூட ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்துப்பார். உன்னை தற்பரிசோதனை பண்ணி ஜெபித்துப்பார். ஆண்டவர் சுட்டி காட்டுவார் எதிலிருந்து வெளியே வர வேண்டும். உன் பெருமையிலிருந்து, உன் ஆணவத்திலிருந்து, நான் படித்திருக்கிறேன், என்னிடத்து பணம் இருக்கிறது, என்னிடத்து அந்தஸ்து இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நீ வெளியே வருவானுச்சுனால், தாழ்மை இல்லவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். எளியவனை புழுவிலிருந்து உயர்த்துகிற தேவன் உன்னையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எல்லாம் முடிந்தது என்று இருக்கிற உன்னை இன்றைக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்து தேவன் சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வெளியே வரும்படியாய்
தன்னை அர்ப்பணித்து எந்த காரியத்தில் தன்னை ஊற்றி ஜெபித்தார்களோ அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க விடுதலை நாயகனே உம்முடைய கரத்தை நீட்டி, ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி தொட்டு விடுதலை கொடுப்பீராக. தோமாவிடத்தில் கரத்தை நீட்டி தொட்டு பாருன்னு சொன்னவ உம்முடைய ஜனங்கள், கண்ணீரோடு நிற்கிற ஜனங்களின் மனதா உம்முடைய கரம் நீட்டி அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதி இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.